ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமது கேம் சேஞ்சர் ஆஸ்ட்ரோ நியூமராலஜி சேனலில் மேலும் பல அரிய தகவல்கள் உங்களுடன் ஷேர் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இந்த பதிவில் ஒரு நபரின் பெயரின் ஆரம்ப எழுத்து எஸ் என்ற எழுத்தில் வருகிறது. அதாவது சஞ்சய், ஸ்ரீராம், ஸ்ரீஜா இவ்வாறு பெயர்கள் இருக்கிறது. பெயரின் முதல் எழுத்து எஸ் ஆக வருகிறது. அவர்களுடைய டிராவல் எவ்வாறு இருக்கும், அவர்களுக்கு என்ன பிளஸ் என்ன மைனஸ், அவர்கள் தங்களை மேலும் மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் போன்ற பலன்களை விவரமாக பார்க்க இருக்கிறோம். இந்த எஸ் என்ற ஆங்கில எழுத்து குரு என்ற கிரகத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் நியூமராலஜி மதிப்பு நம்பர் 3. இந்த பதிவில் இந்த எஸ் என்ற எழுத்தை பற்றிய முழு விவரங்களை நாங்கள் தெரிவிப்பதோடு, இந்த எஸ் என்ற எழுத்து குழந்தைகளுக்கு நாம் பெயர் அமைக்க வேண்டும் என்றால் இப்பொழுது ட்ரெண்டிங்கான நேம்ஸ், ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் என்ன ட்ரெண்டிங்கான நேம்ஸ் என்பது இந்த ஸ்கிரீனில் ஓடிக்கொண்டிருக்கும். எனவே இந்த எஸ் என்ற எழுத்தை பற்றி சொல்வதற்கு இனி விவரங்களே இல்லை என்ற அளவுக்கு ஜாம் பேக்டாக நாம் அனைத்து விஷயங்களையும், அதாவது நாம் அனுபவத்தில் சந்தித்த அனைத்து விஷயங்களையும் இங்கே உள்ளே அடக்கி உள்ளோம். This episode can also be called as an yes encyclopedia. இந்த எஸ் என்ற எழுத்து பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசியில் வரக்கூடிய நபர்களுக்கு வரும், மீனராசியில் வரக்கூடிய ரேவதி நட்சத்திரத்திற்கும் வரும், கும்பராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கும் வரும். பெரும்பாலும் மேஷராசி, மீனராசி, கும்பராசி இந்த ராசிகளில் எஸ் என்று பெயர் ஆரம்பிக்கக்கூடிய ஆண் மற்றும் பெண்களை பார்க்கலாம். சில பேர் இந்த எழுத்தின் மேல் இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாட்டில் இதர ராசியில் இருக்கக்கூடிய நபர்களையும் நாம் காணலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, பெயரின் ஆரம்பம் எஸ் என்று வரும் பொழுது இந்த எழுத்தானது குரு என்ற கிரகத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இவர்களும் ஒரு குருவை போல், அதாவது மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நபர்களை போல், ஒரு ஏணியை போல் தங்கள் மேல் கால் வைத்தவர்கள் மேலே ஏறி செல்பவர்களாக, அதாவது இவர்கள் அட்வைஸ் கொடுக்கக்கூடிய நபர்களோ, இவர்கள் அறிவுரை கொடுக்கக்கூடிய நபர்களோ மேலும் மேலும் மேலே செல்பவர்களாக, இவர்கள் வழிகாட்டும் நபர்களாக, இவர்கள் ஒரு ஏணிகளாக இருக்கிறார்கள். நீங்கள் உங்களது மொபைல் போனை எடுத்து பாருங்கள், அதில் உள்ள கான்டாக்ட் லிஸ்டை நீங்கள் எடுத்து பார்த்தால் எஸ் என்ற எழுத்தில் தான் அதிகமான நபர்கள் இருப்பார்கள். நமது கலாச்சாரத்தில் பொதுவாகவே எஸ் என்ற எழுத்து ஆரம்பிக்கக்கூடிய பெயர்கள் அதிகமாக இருக்கும். இந்த எஸ் என்ற எழுத்தை பார்க்கும் பொழுது வளைந்து நெளிந்து போகக்கூடிய எழுத்தாக இருக்கும். இவர்களும் கொஞ்சம் வளைந்து நெளிந்து சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களுக்கு சாதகமாகவும் மற்றவர்களுக்கு பாதகம் இல்லாதவாறும் இவர்கள் நடந்து கொள்வார்கள். தீஸ் பீப்புள் ஆர் வெரி ஃபிளெக்சிபிள். இவர்களுக்கு ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடு உண்டு. பெயரின் தொடக்கத்தில் எஸ் என்ற எழுத்து இவர்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுக்கிறது. ஃபேமிலி லைஃப் என்று வரும் பொழுது இவர்கள் அனுசரித்து போவார்கள். லைஃப் பார்ட்னருடைய மூடை பொறுத்து எவ்வாறு அனுசரணையாக செல்ல வேண்டும் என்பது இவர்களுக்கு நன்றாகவே தெரியும். பொதுவாக இந்த எழுத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் எஸ் ஃபார் ஸ்மார்ட், எஸ் ஃபார் சக்சஸ், எஸ் ஃபார் சுப்பீரியர். இவர்களுக்கென்று ஒரு கோல் உண்டு. அந்த கோலை நோக்கி இவர்கள் நகர்ந்து செல்வார்கள். ஒருவேளை ஜாதகத்தின் தசாபுத்தி அந்தரங்களை பொறுத்து இவர்கள் வந்து சேர்வதற்கு வேண்டுமானாலும் கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து விடுவார்கள். அதாவது நாம் சந்தித்த பல நபர்களில் எஸ் என்று ஆரம்பிக்கக்கூடிய நபர்களின் லைஃப் டிராவலை இப்பொழுது நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவரவர் ஜாதகத்தை பொறுத்து நடக்க வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் முன்னாகவும் கொஞ்சம் பின்னாகவும் நடக்கும். ஆனால் கண்டிப்பாக இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒரு 80% அவர்களுக்கு மேட்ச் ஆகும். மற்றவர்களுக்கென்று வரும் பொழுது இவர்கள் பிரமாதமாக யோசனைகள் சொல்வார்கள். தங்களுக்கென்று வரும் பொழுது கொஞ்சம் குழப்பமும் கொஞ்சம் தாமதமும் காணப்படும். ஆனால் நாளடைவில் இவர்கள் பக்குவப்படுத்திக் கொள்வார்கள். இவர்கள் மேலே வந்து விடுவார்கள். பல இடங்களில், அதாவது ஒரு ஆபீஸாக இருக்கட்டும், அல்லது கவர்மெண்டாக இருக்கட்டும், அல்லது வியாபாரமாக இருக்கட்டும், பெயரின் முதல் எழுத்து எஸ் ஆக வரக்கூடிய நபர் சுப்பிரமணியம், சுரேஷ், சரவணன் இவ்வாறு பெயர்கள் வரக்கூடிய நபர்கள்
அவர்கள் சார்ந்த துறைகளில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பு, அதாவது அந்த சுப்பீரியர் போஸ்டில் இவர்களை காணலாம். மிகவும் ஸ்மார்ட்டாக அந்த விஷயத்தை ஹேண்டில் செய்வார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இன்று அரசாங்கத்தை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய நபர்களில் ரொம்பவும் கீ போஸ்டில் இருக்கக்கூடிய பல நபர்களின் பெயர்களானது எஸ் என்று வருவதை நீங்களே காணலாம். இதையும் தவிர இவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் என்பது வாழ்க்கையில் 3 முறை வரும். குறிப்பாக இவர்களுக்கு 21 வயது, 30 வயது, 39 வயது என்று 3 முறை இவர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்பது வரும். முதல் முறை ஒரு உச்சத்தை எட்டுவார்கள், கொஞ்சம் டவுன் வரும். சிலருக்கு கடன் மற்றும் வம்பு வழக்கு பிரச்சனையானது வருகிறது. செகண்ட் இன்னிங்ஸ் வரும். 3வது இன்னிங்ஸ் அவர்களுக்கு மிகவும் ஸ்ட்ராங்காக, மிகவும் ஸ்டெடியாக, அதாவது தாங்கள் சார்ந்த விஷயங்களில் ஒரு முத்திரை பதிப்பவர்களாக, ஒரு அவுட்ஸ்டாண்டிங் சக்சஸ் ஏற்படுத்தும் நபர்களாக இவர்கள் திகழ்வார்கள். அவ்வப்போது சின்ன சின்ன சோகங்கள் வரும்பொழுது இவர்கள் தங்களையும் தேற்றிக் கொள்வார்கள், மற்றவர்களையும் தேற்றி விடுவார்கள். கருத்துக்களை இவர்கள் வலுக்கட்டாயமாக மற்றவர்கள் மேல் திணிப்பதில்லை. பேச்சினால் இவர்கள் பெரும்பாலும் மற்றவர்களை புண்படுத்துவதில்லை. மிகவும் வேகமாக மின்னல் போல் ஓயாமல் இவர்கள் செயல்பட்டு கொண்டுதான் இருப்பார்கள். மற்றவர்கள் இவர்களுக்கு ஒத்து வரவில்லை என்றால் நாசுக்காக இவர்கள் ஒதுங்கிக் கொள்வார்கள். சூழ்நிலைகளை அனுசரித்து தாங்கள் இறங்கியுள்ள காரியங்களில் எப்படியாவது ஒரு உச்சத்தை தொட வேண்டும் என்று ஓயாமல் மிஷின் போல் உழைத்து கொண்டே இருப்பார்கள். கிடைத்ததை வைத்து இவர்கள் திருப்திப்பட்டுக் கொள்வார்கள். இருந்தாலும் இவர்களது லட்சியங்கள் என்பது பெரிய அளவில் தான் இருக்கும். கற்பனா சக்தி அதிகம் உண்டு. மற்றவர்களை வேலை வாங்கும் பொழுது மிகவும் சூக்ஷ்மமாக அவரிடம் என்ன திறமை இருக்கிறது, அதனை எவ்வாறு முழுவதுமாக நாம் உபயோகித்துக் கொள்ள வேண்டும் என்ற அனைத்து விஷயங்களும் இவர்களுக்கு அத்துப்படியாக தெரியும். கடின உழைப்பு உண்டு. அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் என்று சொல்லக்கூடிய நிர்வாக சக்தி இவர்களிடம் ஒரு உச்சத்தில் காணப்படும். நேர்மை, நம்பிக்கை, நாணயம் இவர்கள் கச்சிதமாக கையாள்வார்கள். இவர்களது கேரியர் என்று எடுத்துக்கொண்டால் நிறைய இன்னைக்கு மீடியா, ஹியூமன் ரிசோர்சஸ், டீச்சிங், இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ், ஃபேஷன், டெக்னாலஜி, பேங்கிங் போன்ற துறைகளில் இவர்கள் நம்பர் 1 போஸ்டில் நாம் இவர்களை காணலாம். எதிர்பார்ப்பின்றி எந்த ஒரு சூழ்நிலையிலும் எவருக்கும் உதவுவதற்கு முன் வருவார்கள். மனதில் உள்ள கருத்துக்களை மனதில் வைத்துக் கொள்ளாமல் பளிச்சென்று பேசிவிடுவார்கள். பார்ப்பதற்கு எப்பொழுதும் ஃபிட்டான ஒரு தோற்றம் இவர்களிடம் இருக்கும். நோவல் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் இவர்களுக்கு அத்துப்படியாக தெரியும். இவர்களுக்கும் கொஞ்சம் கோபம் உண்டு. ஆனாலும் பெரும்பாலும் இவர்கள் அந்த கோபத்தை வார்த்தைகளால் காண்பிப்பதில்லை. இவர்களது அங்க அசைவுகளை வைத்து அந்த கோபத்தை காண முடியும். பெரும்பாலும் வார்த்தைகளால் இவர்கள் மற்றவர்களை புண்படுத்த மாட்டார்கள். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக் கொள்வார்கள். எஸ் என்ற எழுத்தில் பெயர் ஆரம்பிக்கக்கூடிய பெண்கள் கூட ஃபேமிலி லைஃபில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக் கொள்வார்கள். நிறைய தியாகம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். நிறைய குடும்ப பொறுப்புகளை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படும். இவர்கள் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, தங்களுடைய நாலேஜை இவர்கள் வளர்த்து கொண்டே இருப்பார்கள். ஒரு ஸ்மார்ட் டெண்டன்சி டுவர்ட்ஸ் லேர்னிங் இவர்களுக்கு உண்டு. ஸ்மார்ட் அப்ரோச் இன் ஆல் பிசினஸ் இவர்களுக்கு உண்டு. எந்த ஒரு வியாபாரத்தில் இவர்கள் போய் உட்கார்ந்தாலும் அந்த வியாபாரத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் இவர்கள் கிரகித்துக் கொண்டு அதனை ப்ராஃபிட்டாக எக்ஸிக்யூட் செய்யக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு. இவர்களுக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை நாம் தட்டி கொடுத்தால், இவர்களை மோட்டிவேட் செய்தால், இவர்களுடைய பிளஸ் பாயிண்ட் என்ன என்பதை நாம் எடுத்துக் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றி இவர்களுக்கு உண்டு. இந்த எஸ் அப்படிங்கிற எழுத்து பெயரின் தொடக்கத்தில் இருப்பவர்கள் குரு வழிபாடு செய்வதன் மூலம் மேலும் மேன்மை பெற முடியும். குறிப்பாக இவர்கள் மேஷ லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், விருச்சிக லக்னம், தனுர் லக்னம், மீன லக்னம் என்று வரும் பொழுது மஞ்சள் புஷ்பராகம் என்று சொல்லக்கூடிய எல்லோ சஃபயர் ரிங்கை அணிவதன் மூலம் இவர்களுக்கு ஒரு நல்ல வெற்றி, நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். இந்த எஸ் என்ற எழுத்து பெயரின் ஆரம்பத்தில் வரும் பொழுது எஸ் ஃபார் ஸ்மார்ட், எஸ் ஃபார் சக்சஸ், நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கிறது. குழந்தைகளுக்கு பெயர் அமைப்பதற்கு இந்த எஸ் என்ற ஆல்பபெட் ஒரு குட் சாய்ஸ். இப்போ இந்த எஸ்ங்கிற ஆல்பபெட்டை பத்தி நம்ம நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கோம்.
இந்த எஸ் அப்படிங்கிற எழுத்து பெயரில் வரும் பொழுது என்ன மைனஸ் பாயிண்ட், இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும், இவர்கள் எங்கே உஷாராக இருக்க வேண்டும் என்றால், இவர்களுக்கு நிறைய இடங்களில் நோ என்று சொல்ல தெரிவதில்லை. ஒரு நபர் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்கிறார், ஒரு ஹெல்ப் கேட்கிறார், இல்லை இவர்களிடம் ஒரு கடன் கேட்கிறார் என்றால் இவர்கள் பளிச்சென்று நோ என்று சொல்ல மாட்டார்கள். இவர்கள் நோ என்று சொல்லிவிட்டால் கேட்டவர் வேற ஒரு வேலையையோ வேற ஒரு நபரையோ பார்த்துக் கொள்வார். இதோ தருகிறேன், பார்த்து சொல்கிறேன், அப்புறம் சொல்கிறேன், அப்புறம் போன் செய்கிறேன் என்று கொஞ்சம் தாமதப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இதனால் அந்த எதிர் நபரும் இவரிடமிருந்து ஏதோ ஒரு நல்ல பதில் கிடைக்குமோ என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார். கடைசியில் இவர் இவ்வாறு தாமதப்படுத்துவதுதான் அந்த நோ என்ற பதில் என்பதை அவர் புரிந்து கொள்வதற்கு வெகு நாட்கள் ஆகும். பிறகுதான் அவர்களும் தெரிந்து கொள்வார்கள். இவ்வாறு இல்லாமல் இவர்களும் பளிச்சென்று நோ என்று ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டால், முடியாது என்று ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டால், அந்த நேரத்தில் கொஞ்சம் காரமாக இருந்தாலும் அவரும் வேறு நபரை பார்த்து சென்று விடுவார். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இவர்கள் பழக்கத்தில் கொண்டு வந்து விட்டார்கள் என்றால் கண்டிப்பாக இவர்கள் மேலும் வெற்றியாளர்களாக மாறுவார்கள்.